அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கா? இதுமாரி வெளியே போய் ஸ்வீட் வாங்கவே தேவையில்லை. வீட்லேயே அட்டகாசமான கேரட் அல்வா இன்னர் ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சீவி எடுத்துக்கலாம். நல்லா செதுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் 3மே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம செதுக்கி வச்சோம்ல கேரட், அதை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது வந்து கேரட்டோட ரா ஸ்மெல் வந்து போய் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். இதை அப்படியே ஒரு இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து பால் திக்காய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பில் நான் சுகர் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இலகுவாகி வரும். நல்லா வந்து திருப்பி தண்ணி விடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம சைட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற்றுற நெய்யெலாம் வந்து அழகாக வெளியே வரும். அந்த டைம் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கேரட் அல்வா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மினி வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.